ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ரொம்ப சூப்பரான சுவையில் ஒரு புதுவிதமான ரெசிபி தான் பண்ண போகிறோம். கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான பொட்டேட்டோ மஷ்ரூமை நம்ம ஸ்டைலில் ரொம்ப சுவையாக பண்ணிடலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு அதை தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கோட இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் நான் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு கட்டியான பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பதம் இருக்கும்ல, அந்த பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையில் லைட்டாக ஒட்டும், அதனால் லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்குங்க. அவ்வளவுதான். இதை எடுத்து நம்ம அழகாக குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பண்ணிவிட்டு அதில் ஒரு டிசைன் மாதிரி போட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த டிசைன் போடுறதுக்கு ஏதாவது ஒரு குட்டி மூடி இருந்தால் போதும். பாட்டில் மூடி அல்லது நம்ம சாஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அதில் ஒரு மூடி வரும்ல, அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போல் மூடியில் இதை லைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா ஒரு டிசைன் வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விருப்பத்துக்கு எந்த டிசைன் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இப்போ சுவையான பொட்டேட்டோ மஷ்ரூம் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான மசாலா, தாளிப்பு எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நல்ல அழகாக இதை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இது ஆயிலெலாம் தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் மீடியமான ஹீட்டில் நல்லா கரண்டி வச்சு இதை இந்த பக்கம் அந்த பக்கமும் நல்லா திருப்பி கொஞ்சம் வேக விடுங்க. சூப்பராக அருமையாக வெந்துடும். கரைஞ்செல்லாம் போகாது. பயப்படவே வேணாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சா கூட பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு வாசனை வந்தால் நமக்கு அது மேலே ஒரு ஆசை வரும். அதே போல் தான் இந்த ஃபுட்டு கூட. இப்போ நான் வறுத்த எள்ளை இதில் சேர்த்துட்டேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி ஒரு குட்டி ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பூண்டை எடுத்து நல்லா உரித்து கட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வறுத்து சுட சுட அந்த ஆயிலோட அப்படியே இதில் சேர்த்துடுங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ மஷ்ரூம் இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை நல்லா சுட சுட கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் இதில் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு முறை செய்து சாப்பிடுங்க. திரும்ப இதை நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சாஸ் இதில் சேர்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான பொட்டேட்டோ மஷ்ரூம் இப்போ நம்ம ஒரு ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நிறைய பொருள்லாம் போட்டு எப்படி வேணாலும் இதை செய்யலாம். ஆனால் நம்ம ஒரு ஸ்டைலை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் எள்ளு, பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஸ்டைலில் இந்த கொரியன் ஃபுட்டை நான் சூப்பராக செய்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நல்ல கமகமன வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த சுவையை நீங்களும் ஒரு முறை அனுபவிச்சிடுங்க. ரொம்ப அருமையான இந்த பொட்டேட்டோ மஷ்ரூம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுப்பா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதரவு அன்பு இல்லைன்னா தொடர்ந்து நடத்த முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.